வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம யூடியூப் கமெண்ட்ல சமீபத்தில் ஒரு நண்பர் ஹிக்கப் பற்றி கேட்டிருந்தாங்க. ஹிக்கப்னா விக்கல் எடுக்குது யாரோ நினைக்கிறாங்க எல்லாம் சொல்லுவோம். நம்ம அந்த ஹிக்கப் பற்றி ஒரு சின்ன கதை இல்லை ஃப்ளாஷ்பேக் இன்னும் கூட உங்களுக்கு சொல்லலாம். நான் அலகாபாத்ங்கிற ஊரில் இருக்கும்போது அங்கே பேஷண்ட்ஸ் நிறையா இருந்தாங்க. எனக்கு அந்த பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்களே சில பேரை நான் கொஞ்சம் ஹோமியோ கற்றுக் கொடுத்து அவங்கள கொஞ்சம் மருந்துகள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு உருவாக்கி இருந்தாங்க. ஏன்னா நான் எல்லா நாளும் கிராமங்களுக்கு போய் மெடிசன் கொடுக்க முடியாதுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் லைன் அவங்களே பார்த்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன் கிராமங்களுக்கு போகிறது. நான் சனி ஞாயிறில் மட்டும் கிராமங்களுக்கு போவேன். அப்படி சில பேரை ரெடி பண்ணி வச்சுருக்கும் போது அவங்கள ஒரு நண்பர் ஒரு நாள் என்னை அவசரமாக தொடர்பு கொண்டு கூப்பிட்டாரு. சார், இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ஈவினிங்கில் டைம் ஸ்பேர் பண்ணி என் கூட ஒரு கிராமத்துக்கு வரணும். அந்த கிராமத்தில் ஒரு ஃபேமிலி ஹெட், அதாவது அவங்க ஊரில் சொல்கிற மாதிரி முக்கியம் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை. டாக்டர்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய நர்சிங் ஹோம் பேரை சொல்லி அங்கேருந்து டிஸ்சார்ஜ் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. 3 நாளாக அவர் எதுவுமே சாப்பிடாததுக்கு காரணம் அவர் பசிக்குதுங்கிறாரு. ஆனால் வாயில் ஒரு பொருளையும் வைக்க முடியல. விக்கல் எடுத்து வாந்தி மாதிரி வெளியில் வந்துடுது. விக்கல் கண்டினியூஸாக இருக்குது. முடிஞ்சு போச்சு, நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிடலான்னு கூட சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாருக்கும் சொல்லி ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்களும் 3 நாளாக தங்கியிருக்கிறாங்க. ஆனால் இவர் ஈர்த்து பறிச்சிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்து பார்த்து ஏதாவது செய்ய முடியுமா என்னாரு. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஒரே இது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேஸ், போய் பார்க்கலாம்ன்ட்டு கிளம்பி போனோம். போய் பார்த்தா ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி உள்ள ஒரு வீடு. அவங்க ஊரில் ஜாயிண்ட் ஃபேமிலி ரொம்ப அதிகமாகவே ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க, பெரிய கூட்டம். அதில் வேறு கெஸ்ட் எல்லாம் வெளியூர்லேருந்து இவரோட டெத்தை எதிர்பார்த்து நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அதில் ஆண்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறாங்க. இந்த ஆள் எப்போ போவார் என்ட்டு ஏன்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, எப்போ போவாருன்னு பார்த்து சொல்லுங்கள் என்ட்டு. நான் போய் பார்த்தேன். அவரை படுக்க வச்சு இந்த ரூம் ஃபுல்லாக ஒரே பீடி ஸ்மெல். அவர் இந்த இக்கஃப் இருக்கிற நிலைமையில் கூட எந்திரிச்சு உட்காந்து பீடி குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துக்கிறாராம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் நான் பார்த்தேன். அவருக்கு பார்த்துட்டு கண்டிஷன் ஆஃப் பேஷண்ட் வந்து எப்போ வேணாலும் முடிஞ்சிடலாம். ஏன்னா இக்கஃப் தொடர்ச்சியாக இருந்ததுன்னா ஸ்டாப்பே ஆகலை. ஏன்னா டைஜஷன் சிஸ்டம் டோட்டலாக கொலாப்ஸ்ங்கிறத சொல்லிட்டு அவங்களுக்கு இவருக்கு தொடர்ச்சியாக ஒரு 4 hours இன்டர்வலில் நக்ஸ்வாம் கொடுங்க. ரெக்கவரி ஏதாவது ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்தால் ஆகும், இல்லைன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்ட்டு நான் மற்ற அந்த என் கூட வந்த என்னை கூப்பிட்டு போனவருக்கு மட்டும் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கு நக்ஸ்வாம் இந்த மருந்து கொடுத்துருக்குறோம், நாளைக்குள்ளே பார்க்கலாம் எப்படி ரெக்கவரி ஆகிறாரு என்ன ஒரு நம்பிக்கையாக சில வார்த்தைகளை சொல்லிட்டு வந்தாச்சு. அவருக்கு மறுநாள் கூட இல்லை, அன்றைக்கி மிட் நைட்டுக்கு அப்புறம் விக்கல் நின்று போச்சு. சுத்தமாக விக்கல் வர்றது நின்று போச்சு. அவருக்கு உடனே சாப்பாடு கேட்டிருக்கிறாரு. சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. சாப்பிட்டு எழுந்துச்சி உட்காந்து எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. வந்தவங்கெல்லாம் நொந்து போய் என்னடா இது ஒரு இப்படி ரெக்கவரி ஆகிட்டாருன்னு சந்தோஷப்பட்டாங்களா இல்லை துக்கப்பட்டாங்களா தெரியாது, எல்லாம் கலைஞ்சி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதம் அவர் சர்வைவல் ஆகி அதுக்கப்புறம் இந்த பீடி குடித்த பிரச்சனையினால டோட்டலாக லங்ஸ் வீணாக போய் இறந்து போனார். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில் அங்கே என்கிட்ட கம்ப்ளீட்டாக எல்லாரும் என்கிட்ட அட்டாச் ஆனாங்க. ஏன்னா ஒருத்தவங்க 5 மாதம் சர்வைவல் ஆனாருங்கிறதே அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமா இருந்தது. ப்ளஸ் அவங்களோட ரிலேட்டிவ் யாரெல்லாம் அன்றைக்கி வந்து அவரோட ஹெல்த் கண்டிஷனை பார்த்துட்டு ஒரு 3-4 ஹவர்ஸில் மறுபடியும் அவரோட ரெக்கவரியும் பார்த்துட்டு போனவங்க எல்லாம் தொலைதூரத்துலேருந்து கூட
என்கிட்ட மருத்துவம் பார்த்துக்கிறதுக்காக வந்து போயிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த இக்கஃப்ங்கிற தலைப்பு வந்தோடனே எனக்கு அந்த கேஸ் ஞாபகம் வந்துடுச்சு. அதே போல் இங்கே நான் பாண்டிச்சேரியில் கூட ஒரு கேஸ் சேம் கண்டிஷனில் ஒரு கேஸ் டீல் பண்ணியிருக்கிறேன். இந்த இக்கஃப் பற்றி இப்போ சொல்லணும்னா, இது இன்வாலன்ட்ரி கான்ட்ராக்ஷன் ஜெர்க் டயப்ரமில் நடக்கக்கூடிய, அதாவது வயிற்றுக்கும் மார்பகத்துக்கும் நடுவில் இருக்கிற உதர விதானமாக என்னமோ தமிழில் சொல்லுவாங்க, அந்த டயப்ரம்ங்கிறதுல நடக்கக்கூடிய ஒரு ஜெர்க். இது சிங்கிள் வீக்கலாகவும் இருக்கலாம், இல்லை சீரியஸாக கம்ப்ளீட்டாக பிரீத்திங்கே ஸ்டாப் பண்ணக்கூடிய அளவுக்கு கஷ்டம் கொடுக்குற இக்கஃபாகவும் இருக்கலாம். இது எப்படி இருக்கும், என்ன நம்ம உடம்பே ஜெர்க் பண்ணும், தூக்கி தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அதாவது நெஞ்சு உயர்ந்து அப்டமன் உள்ளே வாங்கி த்ரோட் வழியேங்கிற சவுண்டோட வெளியில் வர்றதுனால இங்கிற சவுண்டுங்கிறதுனால இதுக்கு இக்கப்புன்னு வச்சுருக்கிறாங்களான்னு தெரியல பேர். இது எதனால், என்னென்ன காரணங்கள் இந்த இக்கப்புக்கு என்ன பார்த்தோம்னா, இருமல், இந்த சுவிங்கம் மாதிரியான விஷயங்களை வாயில் போட்டு சில பேர் மென்னிட்டே இருப்பாங்க. உள்ளே ஒன்றும் போலன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் உள்ளே காற்று நிறையா போயிட்டே இருக்கும். அதே போல் நம்ம வாயை திறந்து சாப்பிடாதடா, வாயை மூடி சாப்பிடுன்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். அதுவும் மருத்துவம் தான். வெள்ளைக்காரவங்க இந்த டேபிள் மேனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வாயை மூடி சத்தம் இல்லாமல் சாப்பிட்றதுங்கிறது இந்த காற்று அதீதமாக உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. வாயை திறந்துக்கிட்டு கச்சக்க முச்சக்கான சாப்பிட்டோம்னா நிறைய காற்று உள்ளே போகும், அதனால் இக்கஃப் வரும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், முக்கியமாக ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ங்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இக்கஃப் வரும். ஹைட்டல் ஹெர்னியான்ட்டு ஒரு ஹெர்னியா இருக்குது, அந்த ஹெர்னியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான விக்கல் வரும். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்க, எப்போ பார்த்தாலும் வயிறு ஃபுல்லாக லோடு கொடுத்துட்டே இருக்கிறவங்க, நம்ம மிக்சிங்கிற வயிற்றுக்கு ஓவர்லோடு கொடுத்துட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இக்கஃப் வரும். இது இல்லாமல் ரொம்ப அதீதமான எமோஷன், லைக் பயம் அதிகமானாலோ, இல்லை கவலை அதிகமானாலோ, இல்லை எக்ஸைட்மெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயமோ, இல்லை ஜாய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை, மகிழ்ச்சிகரமான மனநிலை அதீதமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி விக்கல் வரும். தொடர்ச்சியாக இந்த கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ், நம்ம என்னென்னலாம் சொல்கிறோம், கோக், பெப்சி, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக குடிக்கிறது, தொடர்ச்சியாக ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு, காஞ்சி போன ரொட்டிகளை, அதாவது ட்ரையாக இருக்கிற உணவுகளை நிறையா சாப்பிட்றவங்களுக்கு, ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு, சில மருந்துகளை யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது மாடர்ன் சயின்ஸில் கொடுக்கக்கூடிய சில மருந்துகள் கூட ரியாக்ஷன் பண்ணி இந்த மாதிரி இக்கஃப் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் ரொம்ப அதிகமாக சிரிக்கிறவங்களுக்கு, வாய் விட்டு வயிறு விட்டு ரொம்ப அதிகமாக சிரிக்கிறவங்களுக்கும் இக்கஃப் வரும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் சடன் டெம்பரேச்சர் சேஞ்ச் கூட இக்கஃப் உருவாக்கும் சொல்கிறாங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் த இக்கஃப், அதாவது விக்கல்ங்கிறது சும்மா ஜஸ்ட் வரும், ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு சரியாயிடும். சில பேருக்கு மட்டும் இது தொடர்ச்சியாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். இது இல்லாமல் இந்த இக்கஃபுக்கு தொடர்ச்சியாக இருக்குது ஏன்னா அதுக்கான காரணங்கள் என்ன பார்த்தோம்னா, கிட்னி ஃபெயிலியர், ஸ்ட்ரோக், லிவர் ப்ராப்ளம், கேன்சர், ஏதாவது ஒரு காரணத்துக்காக நடந்த ஆப்ரேஷன், வேகஸ் நர்வ்ங்கிற நர்வை கட் பண்ணதுனால வரக்கூடியது, தூக்கமின்மையினால் வரக்கூடியது, டிப்ரெஷனால் வரக்கூடியது, ஹைப்போகிளைசீமியாங்கிற தாழ் சர்க்கரை நிலையினால வரக்கூடியது, டயபெட்டிக் ஓவர் ஆகி உடம்பு ஃபுல்லாக சுகராக இருக்கிறதுனால வர்றது, கீமோதெரப்பிங்கிற கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால வர்றதுன்னு சொல்லி நிறையா ப்ராப்ளங்கள் சொல்லிட்டு போகலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது இதில் நிறைய உங்களுக்கு இதை எப்படி உடனே ஸ்டாப் பண்ணிக்கிறது என்ன சில டெக்னிக்லாம் சொல்லி ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறோம், அதை பாருங்கள். இதில் முக்கியமானது பிரீத்திங் இன்டு ஏ பேப்பர் பேக்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு காகிதத்தால் செஞ்ச ஒரு பை எடுத்துங்க, பிளாஸ்டிக் பையில் காகிதம்
பாலித்தீன் கிடையாது. அதை எடுத்துட்டு அதை மூக்கும் வாய் பக்கமும் மூடின மாதிரி வச்சுக்கிட்டு அதுலேயே மூச்சு விடுறது. மூச்சு காற்று திரும்பி போய் ரிட்டனாக நம்ம யூஸ் பண்ண அதே மூச்சு காற்று மறுபடியும் இழுக்கிறதுங்கிறது ஒரு இமிடியேட் ரிலீஃப் கொடுக்கறது. அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி தண்ணி குடிக்கிறது, அதுவும் முக்கியமாக ஐஸ் வாட்டர் குடிக்கிறது விக்கலை உடனே நிறுத்தும். நல்ல ஐஸ் கோல்டு வாட்டர். இது இல்லாமல் 20 நிமிஷத்துக்கு ஒருத்தர உங்கள் ப்ரீத்தை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஹோல்டு பண்ணுறது. வாயாலையும் மூச்சு இழுக்கக்கூடாது, மூக்காலையும் இழுக்கக்கூடாது, முக்கியமாக காதையும் பொத்திக்கணும். அந்த மாதிரி 20 நிமிஷத்துக்கு ஒருத்தர அடிக்கடி செஞ்சிங்கன்னா இந்த இக்கஃப் நின்று போயிடும். ஒரு சின்ன லெமன் பீஸ் கட் பண்ணி வாயில் வச்சு சப்ப ஆரம்பிச்சிங்கன்னா இது இக்கஃப் நிற்கிறதுக்கான ஒரு அருமையான மருந்து. அதே போல் வெள்ளை சர்க்கரை என்ன சொல்லக்கூடிய சுகர் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போடுங்க, கொஞ்சம் நிற்கும். வீட்டில் ஏதாவது சமையலுக்காக நீங்கள் வெனிகர் வச்சுருந்தீங்கன்னா அந்த வெனிகரை கொஞ்சோண்டு எடுத்து வாயில் டேஸ்ட் பண்ணிங்கன்னா விக்கல் நிற்கும். கால் முட்டி மடித்து உட்கார்றது, அதாவது கீழே உட்காருங்க, சப்பளங்கொட்டி உட்காந்துட்டு காலை மடக்கி கால் முட்டி உங்கள் நெஞ்சோடு வர்ற மாதிரி காலை அணைச்சி பிடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் உட்காந்திங்கன்னா உடனே இக்கஃப் நிற்கும். அதே போல் நாக்கு உள்நாக்குங்கிறத தலையில் இருக்கிற உச்சி முடியை பிடிச்சி கொஞ்சம் இழுக்கிறதுனாலையும் உள்நாக்கு நிறுத்தலாம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்குது, அதை பார்த்து கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். பொதுவாகவே இது தண்ணி குடிக்கும் போது கொஞ்சம் சிப் பண்ணி தண்ணி குடிச்சோம்னா இது ஈஸியாக நிற்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம். இந்த ப்ரொலாங்டு க்ரானிக் இக்கஃப்ங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறதுனா, 1 மாதத்துக்கு மேலே 2 மாதம் வரைக்கும் இருந்ததுன்னா இது இன்ட்ராக்டபிள் இக்கஃப்னு சொல்கிறாங்க. 48 மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு தொடர்ச்சியாக விக்கல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்க்கணும். நீங்கள் என்ன ப்ராப்ளம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இது பெர்சிஸ்டன்ட் இக்கஃப் சொல்கிறாங்க. உலகத்தில் இது வரைக்கும் எவ்வளோ பெரிய இக்கஃப் கேஸ் உயிர் வாழ்ந்திருக்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக 60 வருஷம் விக்கலோட வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க. 60 வருஷம் இக்கஃப் நான் ஸ்டாப்பாக இருந்திருக்குது. இந்த இக்கஃபுக்கு நான் எப்போதும் யூஸ் பண்ணுற மெடிசன் நக்ஸ்வாம். எனக்கு எல்லா டைமும் இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது. தேவைப்படுறவங்களுக்கு நான் கொஞ்சம் லிவர், என்னோட காம்பினேஷன் லிவ் டீ என்ன நான் போடுற காம்பினேஷன் செலிடோனியம் கார்டோஸ் வகைரான்னு போட்டு ஒரு மிக்சர் கிரியேட் பண்ணுவேன். அந்த மிக்சர் வாட்டர் பாட்டிலில் போட்டு ஒரு 2-3 லிட்டர் தண்ணி குடிக்க வைக்கிறது. ப்ளஸ் கார்போவெஜ் கொஞ்சம் ஆஃப்டர் ஃபுட்டு யூஸ் பண்ண சொல்கிறது. கேஸ்ட்ரோஜெல் ஒரு பேட்டர்ன் மெடிசன் இருக்குது, அதை ஒவ்வொரு ஸ்பூன் யூஸ் பண்ண சொல்கிறது. ப்ளஸ் நக்ஸ்வாம் தேவைப்பட்டால் ரிப்பீட்டட் டோஸ் கொடுக்கறது, இல்லைனா நைட்டில் ஒரு டோஸ் எடுக்க சொல்கிறதுங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா எனக்கு. இது இல்லாமல் ஹோமியோபதியில் நீங்கள் பார்க்கணும்னா பெலடோனா, குப்ரமெட், அயாசிமஸ், காலிப்ரோம், மேக்பாஸ், நக்ஸ்வாம், அக்கோனைட், அம்மோனியாமோர், பிரயோனியா, சைக்ளமென், இக்னிஷியா, பல்சாட்டிலா, மெக்சோல், நேட்ரம் கார்ப், ஸ்பாஞ்சியா, ரூட்டா, போரக்ஸ் என்ன எக்கச்சக்கமான மருந்துகள் இக்கஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குதுங்க. ஸோ அதனால் இந்த இக்கஃப்ங்கிறது சாதாரண ஒரு பிரச்சனை. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ரேர் கேஸில், ரொம்ப ரிமோட் கொஞ்சமான கேஸில் இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் கூட. இது 48 மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு, அதாவது 2 நாளைக்கு மேலே இக்கஃப் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் எய்ட் மெடிசன் ட்ரை பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு உடனே ஒரு டாக்டர் கன்சல்டேஷன், அது ஹோமியோவாக இருக்கலாம் இல்லை மாடர்ன் மருத்துவமாக இருக்கலாம். ஏன்னா இக்கஃப் கண்டினியூஸாக இருந்ததுன்னா இட்ஸ் வெரி சீரியஸ் மேட்டர்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட லிமிட்டேஷனையும் புரிஞ்சுக்கிட்டு உடனே ஒரு மருத்துவ உதவி, உடனே லைஃப் சேவிங் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்துக்கணும். முக்கியமாக அந்த மாதிரி இக்கஃப் தொடர்ச்சியாக இருந்ததுன்னா தேவைப்பட்ட ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுக்க வேண்டிய வரலாம். அதனால் நம்மளோட லிமிட்டேஷன் புரியணும். தேவைப்படுறவங்களுக்கு அந்த விஷயங்களை யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் 99.5% கூட வச்சுக்கலாம்.
இது வெறும் சாதாரண ஒரு பிரச்சனை. ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக சரி பண்ணலாம். அப்போ இப்போ ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டார் இக்கஃபை பற்றி என்ன, அப்போ அதை தொடர்ச்சியாக என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அவங்களோட டைஜஷன் சிஸ்டம், அவங்களோட ஃபுட் ஹேபிட், அவங்களோட வாட்டர் இன்டேக், அவங்களோட வாழ்வியல்ங்கிறது ரொம்ப தவறாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை சரி பண்ணணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். உணவு பழக்கம், ஒரு உணவில் ஒழுங்குமுறைங்கிறது இல்லைன்னா இது மாதிரியான ப்ராப்ளம்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளமாக ஆரம்பிக்கிறது தான் பெரிய ப்ராப்ளத்துக்கு போய் முடியும். அதனால் ப்ரிவென்ஷன் ஆல்வேஸ். நம்ம நல்ல உணவு பழக்கத்துக்கும், நல்ல நீர் ஆகாரங்கள் எடுக்கக்கூடிய பழக்கத்துக்கும், நல்ல வாழ்வியல் மாற்றங்களுக்கு நம்ம உட்படுத்திக்கிறது தான் அறிவுடைமை. வாழ்க வளமுடன். இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் மெசேஜ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் எதிர்பார்க்குறேன். லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 400க்கும் மேற்பட்ட பதிவுகள் ஹெல்த் ரிலேட்டடாக இந்த யூடியூப் சேனலில் இருக்குதுங்கிறது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துங்க. வாழ்க வளமுடன்.